Hello viewers, welcome back to our channel தரங்கை பிரித்திஸ். இன்றைய பதிவுன்னு பார்த்தா நாளைக்கு ஆடி மாதத்தோட முதல் நாள். இந்த முதல் நாள் அன்னைக்கு குலதெய்வத்தை நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாங்கிறது ரொம்பவே எளிமையான பதிவாக கொடுத்துருக்கேன். ஆடி மாதம்னு பார்த்தா சிவபெருமானோட சக்தியை விட அம்பிகைக்கு அளவுக்கு அதிகமாகவே சக்தி இருக்குன்னு சொல்லி குறிப்பிடப்படுது. இந்த ஆடி மாதம் முழுவதுமே கோயில்களில் பார்த்தா பெண் தெய்வங்களுக்கு அதிகமாகவே வழிபாடுகள் பூஜைகள் நடக்கும். அதே போல் வீடுகளிலும் பார்த்தா நம்ம ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி புறன்னு சொல்லிட்டு இந்த மாதம் முழுவதுமே தெய்வத்திற்கே உரிய மாதமாக குறிப்பிட்டிருக்காங்க. இப்போது ஒரு தாம்பலத்தில் பச்சரிசி ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சள் தூள், குங்குமம், ஜவ்வாது எடுத்துக்கலாம். தேங்காயில் நல்லா மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுக்கலாம். இது டெமோ வீடியோன்னு சொல்லிட்டு நான் கலசத்தில் தண்ணி ஊற்றி காட்டலை. வேப்பிலை கண்டிப்பாக நாளைக்கு ரொம்பவே முக்கியமான பொருள். ஆண் தெய்வமாக இருந்துச்சுன்னா மாவிலை வச்சுங்க, பெண் தெய்வமாக இருந்துச்சுன்னா வேப்பிலை வச்சுங்க. ஆனால் நம்ம வீட்டில் இஷ்ட தெய்வத்தில் எப்படியும் நாளைக்கு பெண் தெய்வங்கள் அதிகமாக நம்ம பூஜை அறையில் இருப்பாங்க. அவங்களுக்கு நாளைக்கு வேப்பிலை நிச்சயமாக பயன்படுத்துங்க. ஆடி மாதம்னாலே வேப்பிலை ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜலம் விட்டுட்டு ஜலத்தில் மஞ்சள், குங்குமம், ஜவ்வாது வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வேப்பிலை வச்சுக்கலாம். நான் எப்படி குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைப்பேன்னா, இதை ஃபுல்லாக அரிசி கலசம் வச்சுட்டு வாசலுக்கு நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். வாசலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மனை எடுத்துகிட்டு போயிடுவேன். வீட்டில் வேறு ஆள் இருந்தால் பிரச்சனை இல்லை, அவங்க கையில் கொடுத்துட்டு நம்ம உள்ளே தீபார்த்தனை காட்டி அழைக்கலாம். அப்படி இல்லைன்னா வெளியிலேருந்து நம்ம ஒரு மனை எடுத்துகிட்டு போய் வச்சு அழைக்கலாம். இது இப்போ நூல் கலசம் நம்ம எப்போதுமே பெருசாக வைக்கக்கூடாது, நூல் கட்டி தான் வைக்கணும். கோயிலெலாம் பார்த்துருப்போம், கலசம் வைக்கும் போது பார்த்தா அந்த மஞ்சள் நூல் ஃபுல்லாகவே கலசம் ஃபுல்லாகவே சுற்றி இருப்பாங்க. நமக்கு சுற்று தெரியலன்னா இந்த மாதிரி மஞ்சளில் நூல் கழித்து 3 முடிச்சு போட்டுக்கலாம். வெளியில் இந்த மனையை வச்சு அதுக்கு மேலே இந்த தாம்பலத்தை வச்சுட்டு நான் அங்கே எடுத்துகிட்டு போய் தான் அது மேலே தேங்காய் வைப்பேன். தேங்காய் வச்சுட்டு அவங்களுக்கு தாலி சரடு, ஒரு ஜாக்கெட் பிட் அவங்களுக்கு இருந்தால் நாளைக்கு அவங்களுக்கு மேலே இந்த கலசத்து மேலேயே போட்டுருங்க. டெமோ வீடியோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இப்போ பண்ணலை. தேங்காய் அது மேலே நம்ம அழகாக வேப்பிலை மேலே வச்சுக்கலாம். இது மேலே ஒரு தாலி சரடு போட்டுட்டு ஜாக்கெட் பிட் இருந்தால் போட்டுக்கலாம். பூ வச்சுக்கலாம். அழகாக பூ வச்சுட்டு அம்பிகைக்கு நாளைக்கு நகையெல்லாம் நம்ம வச்சுருப்போம். முகம் வைக்கணுங்கிறவங்க முகம் என்கிட்ட இருக்குது. ஆனால் நான் வரலட்சுமி நம்ம தவிர மற்ற நேரத்தில் இந்த முகத்தை நான் பயன்படுத்துறது கிடையாது. நான் சின்ன கலசம் ஒன்று எப்பொழுதுமே நம்ம குலதெய்வ சொம்பு வச்சுருப்போம். அதுக்கு கீழே பார்த்தா மண், தாலிச்சாரடி எப்பொழுதுமே போட்டு வச்சுருப்பேன். இங்கே நான் இப்போ பிள்ளையாரும் குலதெய்வ சொம்பும் நம்ம அது எப்போதுமே பூஜைக்கு ரெகுலராகவே நம்ம குலதெய்வ சொம்பு வச்சுருப்போம். அது எப்போதும் போல் அது அப்படியே வச்சுக்கலாம். இவங்களை நம்ம வெளியிலேருந்து வாசல்லேருந்து அம்பிகையை இந்த மாதம் நம்ம முதல் நாள் வீட்டுக்கு அழைக்கிறோம். தாயாரை அழைக்கும் போது எனக்கு ஒரு முறை கோயிலில் ஒரு பூசாரி எனக்கு சொன்ன விதம், எங்கள் வீட்டில் குலதெய்வம் நடமாட்டம் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணலை அப்படின்னு நான் கேட்டபோது அவங்க சொன்னது என்னென்னா, குலதெய்வத்தை வாசல்லேருந்து நம்ம அழைக்கும் போது வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள், குங்குமம் எல்லாம் கொடுத்து தான் அம்பிகையை நம்ம உள்ளவே கூப்பிடணும். கூப்பிடும் போது ஒரு 9 பூ வெளியில் ஃபுல்லாக பத்தி காட்டிட்டு தீபாராதனை எடுத்து உள்ளே நம்ம அழைக்கும் போது ஒவ்வொரு பூவாக அவங்க அழைச்சிட்டு வரும்போது ஒவ்வொரு பூவாக போட்டு தான் அழைக்கணும். சில பேர் தனிமையாக செய்கிறவங்களும் இருக்காங்க, உதவி இல்லாமலும். கொஞ்சம் நம்ம கையிலேயே வச்சுக்கிட்டு அம்பாவை ஒரு பூ மேலே கூட இல்லை அதே இடத்துலையே மனையிலே வச்சு அங்கேயே ஒரு 9 பூ போட்டு கூட உள்ளுக்குள்ளே அழைச்சிக்கலாம். அதில் எந்த தப்பும் இல்லை. இது எனக்கு ஒரு பூசாரி சொல்லி கொடுத்தது தான். குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே நம்ம பூஜை அறைக்கு அழைச்சிட்டு வந்தோடனே 2 சைடும் நிச்சயமாக குத்து விளக்கு ஏற்றி வச்சிடணும். நாளைக்கு சக்கரை பொங்கல் கண்டிப்பாக நெய்வேத்தியம் வைக்கணும்.
ஆடி மாதத்தோட முதல் நாள் குலதெய்வத்தை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டோம். இதேமாரி வந்து ஆடியோட கடைவெள்ளி அப்போ வந்து குலதெய்வத்துக்கு வந்து நாங்கள் வந்து புடவ துணிமணிலாம் எடுத்து வச்சு வந்து சாமி கும்பிடுவேன். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தரங்கை பிரீத்திஸ்ங்கிற சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.